ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? ம், நான் இன்னைக்கு இந்த இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு விஷயத்தை பற்றி நான் இதுக்கு முன்னாடியும் ஒரு ஒரு சின்ன ஷார்ட் ஒன்று போட்டிருக்கேன். பட் அது விவரம் போதாது. ஓகே, இதை பற்றி சொல்லுவேன். ஏன்னா அதில் நிறைய ஒரு சில பேர் எனக்கு இமெயில் பண்ணி விஷயம் கேட்டாங்க. எனக்கு கமெண்ட் பண்ணலை, இமெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏன் கமெண்ட் பண்ணலைன்னு எனக்கு தெரியலை. பட் அதை பார்த்துட்டு எனக்கு தோணுச்சு, ஓகே இதை பற்றி ஒரு 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 சின்ன விரிவாக்கம் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்கு அது சொல்கிறதுக்கு முதல்ல என்னை பற்றி நான் சொல்கிறேன். நான் இந்த நாட்டில், அதாவது யூஏஇயில் அபுதாபியில் நான் ஒரு ஹெச்ஆர் கன்சல்டன்சி லைசன் ஹோல்டர். எனக்கு சொந்தமாக ஆஃபீஸ் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அதன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட அனுபவங்கள் நிறைய பேருக்கு இந்த யுஏஇயில் விசிட் விசான்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்ற ஒரு கிளியரான பிக்சர் இல்லாத நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது ஒரு ஃப்ரீ அட்வைஸாக நான் ஓகே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க இந்த விஷயங்களில். அதனால ஓகே ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இந்த நாட்டில் 7 விதமான விசா கொடுப்பாங்க. ஓகே, 7 விதமான விசா இந்த நாட்டில் இருக்குது. அந்த 7 விதமான விசாவும் யார் யாருக்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யார் எந்தெந்த விசா எடுத்துக்கொள்ளலாம், எப்படி அதை அப்ரோச் பண்ணுறது யாருக்கிட்ட, அந்த மாதிரி தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஓகே, அதுக்கு முதல்ல நான் இப்போ போட போகிற இந்த விஷயங்கள் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறதுக்கு நான் என்னோடய நம்பரும் போடுறேன். பட்டு நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க மோஸ்ட்லி. ஓகே, கமெண்ட்டில் கேட்டிங்கன்னு சொன்னால் எனக்கு அதுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ண முடியும். மற்றது இதில் ஒரு சில விசாஸ் எனக்கும் தர முடியும். அதாவது என்னுடைய பிஸ்னஸில் அது உள்ளடங்கி இருக்குது. அதாவது டைரெக்டாக எனக்கு விசா தர முடியாது. அதுக்கான தேவைகளை, அதுக்கான அதாவது அதை ஹேண்டில் பண்ணுற வேலைகளை என்னால் பண்ணித்தர முடியும். எங்கே அப்ளை பண்ணணும், நீங்கள் எனக்கு ரெக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நான் அதை அப்ளை பண்ணுறது எப்படி, அதுக்கு எப்படி பேமெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னால் பண்ணித்தர முடியும். ஓகே, நாங்கள் அதுக்கான கன்சல்ட்டிங் பார்க்குறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட்டில் கேளுங்க. அப்போ நான் உங்களுக்கு அதுக்கான விரிவாக்கம் என்னால் முடிஞ்ச அளவு நான் தரேன். இது இப்போ விசாவை கேட்டகரைஸ் பண்ணுவோம். நம்பர் 1 டூரிஸ்ட் விசா. டூரிஸ்ட் விசா 30 நாள், 60 நாள், 90 நாள், இந்த 3 விதத்தில் கிடைக்கும். அப்போ அந்த விசாவை வச்சு ஒரு சிலர் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாப் சர்ச் பண்ணி ஜாப் கிடைக்கிது அவங்களுக்கு. ஒரு சிலர், எல்லாருக்கும் அது சக்ஸஸ் ஆகாது. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் இங்கே அந்த விசாவை யூஸ் பண்ணி ஜாப் தேடலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் நிறைய யோசித்து சர்ச் பண்ணி தெரிஞ்ச கண்டாக்ட்ஸ் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு வாங்க. அது இல்லைன்னா அந்த விசாவை யூஸ் பண்ணி வேணாங்க. ஏன்னு கேட்டால் சட்டப்படி அது பிழை, சட்டப்படி குற்றம். சட்டத்தில் இடம் இல்லை அந்த விசாவில் நீங்கள் ஜாப் தேடுறதுக்கு. ஏன்னா நீங்கள் அந்த விசா எதுக்காக கேட்டகரைஸ் பண்ணி டூரிஸ்ட் விசான்னு கொடுத்துருக்காங்க, இந்த நாட்டுக்கு நீங்கள் ஒரு சுற்றுலா பயணித்தான். நாடு அழகு, இந்த நாட்டை பற்றி பார்க்கணும், இந்த நாட்டை பற்றி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் வரலாம். ஸோ இதுதான் டூரிஸ்ட் விசா. ரெண்டாவது நம்பர் 2 டிரான்சிட் விசா. டிரான்சிட் விசா உதாரணத்துக்கு நீங்கள் வேறு ஒரு நாட்டில் துபாய் ஏர்போர்ட்டை டச் பண்ணி இங்கேருந்து ஸ்டாப் ஓவர் எடுத்து நீங்கள் போகிறீங்க, உங்கள் நாட்டுக்கோ வேறு எங்கேயோ போகிறீங்கன்னு வைங்களேன். இப்போ போகிறப்போ ஒரு ஃபீலிங் வரும். துபாய் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் லேண்ட் ஆகி இருக்க நேரம் ஒரு ஆர்வம் வரும், ஒரு ஏக்கம் வரும். லைக், ஐயோ இந்த நாட்டை மிதிச்சிட்டோம், இந்த நாட்டு மண்ணுக்கு வந்துட்டோம், இந்த நாட்டு உள்ளுக்கு போய் நமக்கு பார்க்க கிடைக்கல. அந்த ஃபீலிங் உள்ளவங்களுக்கு தான் இந்த விசா. இது 48 hours to 96 hours இந்த விசா இஷ்யூ பண்ணுவாங்க. நீங்கள் இஷ்யூ பண்ணி இந்த நாட்டுக்குள்ளே இங்கே உள்ள ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே உள்ள சாப்பாடுகளை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோ, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ வெளியில் பண்ணுறதுக்கு, லைக் டெசர்ட் சஃபாரியா, இது அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். இந்த கல்ச்சரை பார்த்துட்டு அப்படி நிறைய இருக்குது. பர்ஜ் கலிஃபா இருக்குது, துபாய் பிரேம் இருக்குது, பட்டர்ஃப்ளை கார்டன் இருக்குது, நிறைய இருக்குது இங்கே துபாயில் எஸ்பெஷலி, பார்த்துட்டு போகலாம். ஸோ அது நம்பர் 3 எம்ப்ளாய்மெண்ட் விசா. எம்ப்ளாய்மெண்ட் விசா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக
நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமரோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தாரேன்னு சொல்கிறாங்களோ, இல்லை கம்பெனிகள் மூலமாக உங்களுக்கு அங்கே நாட்டில் வந்து இன்டர்வியூ பண்ணியும் கம்பெனி வந்து தொழில் நிமித்தமான விசா சட்டப்படியாக தாரது தான் எம்ப்ளாய்மெண்ட் விசான்னு சொல்கிறது. அப்போ நீங்கள் வந்து இந்த நாட்டுக்கு வரும்போது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு தொழிலாளியாக அத்தனை ஆவணங்களோடய நீங்கள் வருவீங்க. நீங்கள் உங்கள் நாட்டில் இருக்கும்போதே இந்த விசா உங்களுக்கு வந்துடும். அதுதான் வந்து அது அப்ளை பண்ணுற விதங்கள் வந்து அந்த டைமில் அதுக்குன்னு க்ரைட்டீரியாஸ் இருக்குது, அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். நம்பர் 4 ஸ்டூடெண்ட் விசா. ஸ்டூடெண்ட் விசா வந்து யார் கொடுப்பாங்கன்னு கேட்டால் யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. யூனிவர்சிட்டிஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் விசா கொடுப்பாங்க. அது உங்கள் நாட்டிலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணணும், எந்த யூனிவர்சிட்டி என்ன சப்ஜெக்ட் என்ன ஃபேக்கல்ட்டின்னு சொல்லி நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணணும். உங்களுக்கு யூனிவர்சிட்டி விசா அனுப்பும். அந்த விசாவில் நீங்கள் வந்து ஒரு நார்மல் இந்த நாட்டில் நடமாடக்கூடிய அத்தனை பிரஜைகளுக்கான அத்தனை ஒரு ரைட்ஸுமே உங்களுக்கு இருக்கும். வெளியில் போகலாம், என்ஜாய் பண்ணலாம், தப்பான விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஆனால் யூனிவர்சிட்டின்னு ஒரு அவங்க ஒரு ரூல்ஸ் கொடுப்பாங்கல்ல, இதுதான் நீங்கள் பண்ணலாம் இந்த விசாவில் அப்படின்னா அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் பண்ணலாம். லீவு நாளில் வெளியில் போகலாம், அந்த மாதிரி மல்டிபிள் என்ட்ரி, உங்களுக்கு வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகலாம், எமர்ஜென்சி லீவ் போகலாம், அது எல்லாமே இருக்குது அதில். ஆனால் அந்த கோர்ஸ் முடிய காட்டியும் தான் அதுக்கு பிறகு உங்களுக்கு இங்கே இருக்க முடியாது. அதுக்கு பிறகு வந்து வேறு கோர்சஸ் சூஸ் பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணுறாங்க அந்த விசாவை இது பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் அதே ஸ்டூடெண்ட் விசா வேணுமா தான். ஓகே. நம்பர் 5 இன்வெஸ்டர் விசா. இன்வெஸ்டர் விசா வந்து இந்த நாட்டில் நிறைய இருக்குது. நிறைய பேர் இந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. சின்ன பிஸ்னஸ்லேருந்து பெரிய பிஸ்னஸ் மட்டும், ரியல் எஸ்டேட், பவுனிங், பெட்ரோலியம், ஆயில் அண்ட் கேஸ், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரியல் எஸ்டேட், நிறைய 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 இருக்குது. ஸோ அதுகளுக்கு எல்லாமே உங்களோட கேப்பபிலிட்டியை பொறுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு இன்வெஸ்டராக இந்த நாட்டில் வந்து உங்களுக்கு ஒரு முதலீட்டாளராக, தமிழில் சொல்லப்போனால் முதலீட்டாளராக விசா அது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அதுக்கான ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும், அது கிடைச்சிடும். நம்பர் 6 ஃப்ரீலான்ஸ் விசா. அது உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா நீங்கள் வந்து தனித்துவமான ஒரு நபராக இருப்பீங்க. அந்த விசா வந்து அந்த விசாவில் உள்ள அத்தனை ரிஸ்க் ஃபேக்ட்டுமே நீங்கள் தான் எடுத்துக்கொள்ளணும். விசா தருவாங்க, ஃப்ரீலான்ஸ் விசா, அதுக்கான சார்ஜஸ் பே பண்ணி இங்கே வந்து அப்ளை பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் கேசஸ் இல்லாமல் அந்த விசா இஷ்யூ ஆகும், இல்லாமல் இல்லை. பட் அதில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கணும். அதில் யாருக்குமே உங்களுக்கு எந்த ரிஸ்க்குமே எடுக்க மாட்டாங்க, நீங்களாக எடுத்துக்கொள்ளணும். அதை வச்சு நீங்கள் வேறு கம்பெனியில் வேலையும் பார்க்கலாம், இல்லை நீங்கள் ஓனாக சின்ன சின்ன பிஸ்னஸும் பண்ணலாம். ஓகே. அதுதான் வந்து இன்வெஸ்டர் விசா. உங்களோட கேப்பபிலிட்டியை பொறுத்து அது. உங்களுக்கு பெரிய லெவலில் பணம் இருக்குன்னா நீங்கள் ஒரு பெரிய இதுக்கு பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டர் ஆகலாம். உங்களுக்கு சின்ன லெவலில் இருக்குன்னா சின்ன லெவலில் இந்த நாட்டில் எல்லா தராதரம் உள்ளவங்களுக்கும் வாழ்கிறதுக்கான வாய்ப்பை இந்த நாடு அழகாக அமைச்சு கொடுத்துருக்கு. ஓகே. நல்ல நாடு. நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நீங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை வாழணும், வெளிநாட்டு தொழில் செய்யணும்னு சொல்கிறேன். நல்ல நாடு, ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பாதுகாப்பான நாடு, ரொம்ப பாதுகாப்பான நாடு. அதே மாதிரி சட்டத்துக்கு விரோதமாக நடக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு சட்டமும் அவங்களுக்கு அதுக்கான இதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்காக ரெடி ஆகணும். நம்பர் 7 ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விசா, நிறைய பேர் கிடைக்கணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்க ஒரு விசா. ஏன்னா இந்த நாட்டில் வந்து பெர்மனண்ட் ரெசிடெண்ட் ஒரு நாளும் கிடைக்காது. ஸோ துபாய் நாட்டிலையோ யுஏஇன்ற இந்த நாட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்க விசா ஒன்று தான் கோல்டன் விசா. கோல்டன் விசா வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அதில் வந்து க்ரைட்டீரியா நிறைய இருக்குது. பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களோட ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி, அதே மாதிரி இந்த நாட்டில் எந்த விதமான குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியா இருக்குது அந்த விசா கொடுக்குறதுக்கு. ஸ்டார்ஸ், அதாவது பாலிவுட் ஹாலிவுட்டில் உள்ள ஆக்டர்ஸ் வந்து இங்கே அவங்களுக்கு கோல்டன் விசா இருக்குது. ஏன்னா அவங்க இந்த நாட்டில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டியை பொறுத்து அந்த விசா அந்த நேரம் அதுக்குன்னு இருக்கிற க்ரைட்டீரியாஸ் ரெக்குவயர்மெண்ட் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அது இந்த நாட்டில் நார்மலாக கிடைக்கிற ஒரு செக்டர் இருக்குது. அதாவது கோல்டன் விசா நார்மலாகவே கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு செக்டர் இருக்குது. அதுதான் ஹெல்த் செக்டர். அதாவது நர்சிங் ஸ்டாஃப், நர்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டைமிங்கை, ஒர்க் டைமை பொறுத்து. மற்றது டாக்டர்ஸ், அவங்களுக்கு ஹெல்த் செக்டரில் உள்ளவங்களுக்கு கிடைக்கும். மோஸ்ட்லி, எல்லாத்துக்கும் இல்லை, மோஸ்ட்லி
அதாவது கவர்மெண்ட், எஸ்பெஷலி கவர்மெண்ட் சார்ந்த செமி கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அப்படி அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வேலை செய்கிற இடங்களை பொறுத்து அந்த விசா கிடைக்கும். இது ஒன்று. அது இல்லாமல் எம்ப்ளாயீஸுக்கும் கிடைக்கும். எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் க்ரைட்டீரியா இருக்குது. என்னென்னு கேட்டால், அவங்களோட சேலரி இந்த லெவலில் இருக்கணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், இத்தனை வருஷம் இங்கே இருந்திருக்கணும், எந்த பிரச்சனையும் இருந்திருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிற எம்ப்ளாயீஸுக்கும் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவு அதை நான் கிளியர் பண்ண பார்க்குறேன் வாட்ஸ்அப் மூலமாக. இன்னொன்று, என்னுடைய கம்பெனி பேர் வந்து இதில் சொல்கிறதுக்கு அலௌட் இல்லை. ஏன்னு கேட்டால், இது வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிடையாது. ஓகே. ஸோ இது வந்து என்னுடைய நார்மல் நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல். ஸோ இதில் வந்து எனக்கு இவ்வளோ தான் சொல்ல முடியும். இது மேற்கொண்ட விஷயங்கள் சொல்லணும்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்னோட ஒரு கமெண்ட்டில் பேசணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.